ஹே கைஸ், உங்கள எவ்வளோ பேர் வந்து இந்த கற்பனை உலகத்துல வந்து அதிகமா வாழுவீங்க? அதாவது இது வந்து டிலூஷனல் வேர்ல்டுன்னுவாங்க. இந்த டாபிக்கே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்கும். பிகாஸ் எப்பவுமே வந்து நம்ம ஸ்டடீஸ் பற்றி தான் பேசுகிறோம். அது தவிர்த்து நம்ம லைஃப்ல ரெகுலராக நம்ம ஃபேஸ் பண்ணுற சில விஷயத்தை பற்றி பேசலாம்னு சொல்லிட்டு தான் நான் இதை பற்றி எடுத்தேன். பிகாஸ் என்னோட லைஃப்ல நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா, ஸ்கூல் படிக்கும்போதும் சரி, காலேஜ் படிக்கும்போதும் சரி, ஏன் இப்போ கூட இந்த ரியல் லைஃப்ல கூட பார்த்தீங்கன்னா அப்பப்போ இந்த வந்து டிலூஷன் லைஃப்ல போய் நான் அப்பப்போ வாழ்வேன். அதுக்காக என்ன லூசுன்னு நினைக்காதீங்க. இதை வந்து எப்படின்னா டே ட்ரீமிங்னுவாங்க. நம்மளுக்கு வந்து லைஃப்ல இதெல்லாம் நடந்திருந்தா எப்படி இருக்கும், இல்லை இதெல்லாம் கிடைச்சிருந்தா எப்படி இருக்கும் அப்படின்றத பத்தி நம்மளே வந்து யோசிப்போம் அதிகமா. இது நான் மட்டும் இல்லை, நம்மள நிறைய பேர் வந்து இது பண்ணுவோம்னு நான் நம்புறேன். ஸோ இது வந்து உண்மையிலேயே நம்மளுக்கு வந்து அவ்வளோ இம்பேக்ட் லைஃப்ல, அதாவது ஒரு பாதிப்பு இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா இருக்குன்னு சொல்ல முடியாது, இல்லைன்னு சொல்ல முடியாது. இட் டிபெண்ட்ஸ் அப்பன் த தாட்ஸ். இப்போ நீங்கள் வந்து பாசிட்டிவாக யோசிக்கிறீங்க. உதாரணத்துக்கு நான் நல்ல ஜாப் போகணும், நல்லா சம்பாதிக்கணும், இல்லை என்னோட ஹெல்த்தை வந்து நான் ஃபிசிக் வந்து நல்லா மெயின்டைன் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் ஆசைப்படுறீங்க அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி சப்கான்ஷியஸ் மைண்ட்ஸில் வந்து அது வந்து மேனிஃபெஸ்ட் ஆகி அது வந்து தாட்ஸே வந்து ஆக்ஷன்ஸாக மாறும். ஆக்ஷன்ஸாக மாறி உங்களை வந்து அடுத்த கட்டத்துக்கு கூட்டிகிட்டு போகும். ஒரு லெவலில் வந்து நீங்களும் நினச்ச மாதிரி வருவீங்க. இதுவே நெகட்டிவாக யோசிக்கிறீங்க அப்படின்னா, இப்போ உதாரணத்துக்கு அவங்க என்ன பற்றி தான் பேசுகிறாங்க, அவங்க என்ன பற்றி தான் ஏதோ சொல்கிறாங்க, இல்லை ஒரு ரிலேஷன்ஷிப்பில் இருக்க அது வந்து எப்போ வேணால் பிரேக்கப் ஆகும், அந்த அளவுக்கு நீங்கள் வந்து நெகட்டிவாக அவங்க நம்மளை விட்டு போயிட்டா என்ன பண்ணுறது, இப்படிலாம் வந்து நிறைய யோசிக்கிறீங்க அப்படின்னா அதுவுமே நடக்கும். ஸோ லைக் நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, நம்ம என்ன நினைக்கிறோமோ அதான் நடக்க போகுது நம்ம லைஃப்ல. அது நம்ம எந்த அளவுக்கு நினைக்கிறோம், நம்ம எந்த அளவுக்கு வந்து பாசிட்டிவா யோசிக்கிறோன்றத பத்தி தான் அவங்க நான் சொல்லணும்னு நினைச்சேன். அது ஏன் சொல்றேன் அப்படின்னா, நம்ம லைஃப்ல வந்து நம்ம யாரை பத்தி அதிகமாக யோசிப்போம்னு பார்த்தீங்கன்னா நம்மளை பத்தி மட்டும்தான். நம்மளுக்கு தான் நம்ம லைஃப்ல நம்ம தான் மெயின் கேரக்டர். அதுக்கப்புறம் தான் நம்ம சுற்றி இருக்கவங்க எல்லாரும் யோசிப்போம். ஸோ அப்படி இருக்கும்போது இந்த காலேஜ் டேஸு, ஸ்கூல் டேஸ், இல்லை ஆஃபீஸில் கூட பார்த்தீங்கன்னா இந்த டே ட்ரைனிங் வந்து அதிகமாக வந்து லைக் நம்மளுக்கு வந்து சில விஷயம்லாம் அச்சீவ் பண்ண நல்லா இருக்கும்னு நினைப்போம். சில விஷயம் சில பேர் முன்னாடி இப்படி வாழ்ந்தா நல்லா இருக்கும்னு நினைப்போம். அப்படியும் அதெல்லாம் வந்து கொஞ்சம் யோசிச்சு பார்த்து கொஞ்சம் டைம் வந்து வேஸ்ட்டும் பண்ணுவோம். இல்லை நம்ம நினைச்சு அடுத்த லெவல் எப்படி போகுதுன்னு யோசிப்போம். இது உண்மையிலேயே யார் ரொம்ப சந்தோஷமா இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, இதை பத்தி டிலூஷன் வேர்ல்டுல யார் உண்மையிலேயே ஹாப்பியா இருக்காங்கன்னா, இந்த ஒன் சைட் லவ் பண்றவங்க தான். ஏன் சொல்றேன் அப்படின்னா, அவங்க தான் வந்து அவங்க பார்ட்னர் இல்லை அவங்க பர்சனல் விரும்புவாங்க. அவங்க கிட்ட வந்து இந்த மாதிரி பேசி இருக்கணும், இந்த மாதிரி பழகணும் அப்படின்லாம் வந்து அந்த டெலிவிஷன் வேர்ல்டுல வந்து நினைச்சு பார்த்து அப்பப்போ சந்தோஷப்படுவாங்க. இந்த காதல் கொண்டேன் படத்துல வர தனுஷ் மாதிரி. ஸோ அப்படி இருக்கும்போது இது என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து நல்லதா கெட்டதான்னு கேட்டிங்கன்னா நான் அதுக்குள்ள போக விரும்பல. பட் எதுவுமே வந்து ஒரு லெவலுக்கு மேலே போச்சு அப்படின்னா நம்ம வந்து கொஞ்சம் அதுலேருந்து வெளியே வரதான் நம்ம யோசிப்போம். அப்படி நிறைய பேர் வந்து யோசிப்போம், சில சமயம் ஸ்ட்ரக்காக எங்கேயே நிற்போம். இந்த வீடியோவில் வந்து அதுலேருந்து எப்படி வெளியே வரலாம் அப்படின்றத பற்றி அவங்க நான் பேச போகிறேன். நான் ஒன்றும் சைக்காலஜி படிச்சுட்டோ இல்லை சைக்காலஜி டாக்டரோ இல்லை, எனக்கு தெரிஞ்சதை வச்சு தான் நான் பேசுகிறேன். இதை வந்து சைக்காலஜியில் டிலூஷன் டிஸார்டர்னு ஒரு சப்ஜெக்டே இருக்குது. ஸோ உங்களுக்கு ரொம்ப ப்ராப்ளமாக இருக்குது, ரொம்ப அதை பற்றி நீங்கள் வெளியே வரணும் அப்படின்னா நீங்கள் ப்ராப்பராக அதுக்கான ஸ்பெசிஃபிக் பர்சனை பார்க்கறது நல்லது. இல்லை இது நானே வந்து ரெக்கவர் பண்ணிடுறேன், இது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை, கொஞ்சம் லைஃப் வந்து ப்ரொடக்டிவாக மாற்றினா போதும், அதுக்காக மட்டும் ஒரு சொல்யூஷன் தான் இந்த வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா இந்த வீடியோ உங்களுக்கானது தான். சரி, ஓகே. இப்போ இந்த டிலூஷன் வேர்ல்டு இந்த அப்பப்போ நான் வந்து இந்த டே ட்ரீமிங்ல வந்து எப்படி தவிர்க்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் விஷயம் முடிஞ்ச அளவுக்கு நம்ம வந்து எப்பயுமே வந்து பிஸியாக வச்சுக்கணும். நீங்கள் பிஸியாக வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு எதை பற்றி யோசிக்கவும் தோணவே தோணாது. இப்போ காலைல ஏஞ்சிக்கிறீங்க, நான் வந்து ஜிம்முக்கு போகிறேன், இல்லை வாக்கிங் போகிறேன், வேலைக்கு போகிறேன், காலேஜ் போகிறேன், ஈவினிங் வரேன், அடுத்தது ஏதோ லைக் மறுபடியும் ஏதோ நான் எனக்கு பிடிச்சதை பண்ணுறேன் அப்படின்னா உங்களுக்கு வந்து யோசிக்கிறதுக்கு டைமே இருக்காது. யார் ஒருத்தவங்க வந்து ரொம்ப சும்மா இருக்காங்களோ அவங்க தான் அதிகமாக யோசிப்பாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் விஷயம் எப்பயுமே வந்து உங்களை எதுலையாவது உங்களுக்கு வந்து பிஸியாக வச்சுக்கோங்க. செகண்ட் விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து சில விஷயம் அச்சீவ் பண்ணணும்னு நினைப்போம், சில விஷயம் வந்து இப்படி ஆகணும்னு நினைப்போம். அதுக்கு எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா ஆக்ஷன்ஸ் ஒன்று வேணும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் படித்து நல்ல ஜாபுக்கு போகணும் அப்படின்னா முதல் நீங்கள் வந்து படிக்கணும், புக்கை எடுத்து வச்சு உட்காரணும். இப்போ நீங்கள் வந்து உங்கள் பாடி வந்து நல்லா மெயின்டைன் பண்ணணும் அப்படின்னா முதல்ல ஜிம்முக்கு போகணும். இதெல்லாம் வந்து நம்ம கஷ்டப்படுவோம். ஸோ நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா இந்த டெம்பரரி ஹாப்பினஸ்க்காக இது எல்லாத்தையுமே ப்ரொகாஸ்டினேட் பண்ணிட்டு நம்ம வந்து இந்த டே ட்ரீமிங் லைஃப்குள்ள போய் வாழ ஆரம்பிச்சிருவோம். நம்ம வந்து இப்படி பண்ணியிருக்கணும், அப்படி இருந்திருக்கணும் அப்படின்னு. ஒரு லெவலுக்கு மேலே இதனால வந்து நம்மளுக்கு ஸ்ட்ரெஸ் தான் ஆகும். நினைச்ச லைஃப்ல வந்து நம்ம அதை அச்சீவ் பண்ணுவோமான்னு தெரியாது. ஸோ இது ஒரு பக்கம். மூணாவது விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, லைக் எப்பயுமே வந்து உங்களை வந்து கொஞ்சம் மோட்டிவேட்டடாக வச்சுக்கோங்க. நீங்க வந்து நம்ம கிட்ட அது இல்லையே இது இல்லையேன்னு ரொம்ப நீங்க வந்து யோசிச்சு கவலைப்படாதீங்க. என்ன இருக்கோ இப்ப நம்மளை சுத்தி யார் இருக்காங்க, போனவங்களை பத்தி கவலைப்படாதீங்க, ஃபியூச்சர்ல வரப்போறவங்களை பத்தி யோசிக்காதீங்க. இப்ப நம்மளை சுத்தி யார் இருக்கா, நம்ம கிட்ட என்ன இருக்கு, நம்ம இதை வச்சு எப்படி இன்னும் கொஞ்சம் எஃபெக்டிவா ப்ரொடக்டிவா வாழலாம் நீங்க யோசிச்சிங்கனாலே உங்களை விட்டு போனதா இருந்தாலும் சரி, உங்களுக்கு ஃபியூச்சருக்கு உங்களுக்கு தேவையானது உங்களுக்கு கிடைக்க வேண்டியதெல்லாம் ஆட்டோமேட்டிக்கா கிடைக்கும். ஸோ இதுதான் இன்னைக்கு வீடியோவில் நான் விட சொல்லணும்னு நினைச்சேன். இது ரொம்ப சின்ன ஒரு ஷார்ட் வீடியோ தான். இந்த வீடியோ வந்து அந்த அளவுக்கு உங்களுக்கு இம்பாக்ட் இருக்குமான்னு எனக்கு தெரியல. பட் ஸ்டில்
எப்பயுமே வந்து இந்த ஸ்டடீஸ் இதை பற்றியே பேசுகிறதுக்கு கொஞ்சம் இந்த ரியாலிட்டி செக், அதாவது நம்ம வந்து இப்போலாம் வந்து ஃபோன்ஸ் அதிகமாக பார்க்க ஆரம்பிச்சதுலேருந்து நம்ம வந்து நம்மளே அனலைஸ் பண்ணுறது இல்லை. முன்னாடிலாம் வந்து கொஞ்சமாவது நம்ம தனிமையாக இருப்போம். இப்போ அந்த தனிமையை வந்து ஃபோனே வந்து ரொம்பவே வந்து எடுத்துகிட்டு போயிடுது நம்ம டைம் எல்லாமே. அப்பப்போ உங்களை நீங்களே வந்து உட்காந்து அனலைஸ் பண்ணிப்பாங்க. நிறைய விஷயம் உங்களை நீங்களே கேட்டுக்கோங்க. கேட்கும்போது தெரியும் சிலது வந்து ரியாலிட்டியில் நம்மளுக்கு வேணுமா வேணாமா, இதுக்காக நம்ம இவ்வளோ ஃபீல் பண்ணோம் அப்படின்ற மாதிரி நிறைய யோசிப்பீங்க. ஸோ ஓகே, அது நான் வேறு டாபிக் உங்களுக்கு கொண்டு போகிறேன்னு நினைக்கிறேன். ஓகே ஃபைன். இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தால் என்னோட சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க, இந்த வீடியோ லைக் பண்ணிக்கோங்க. மறுபடியும் நல்ல வீடியோவில் பார்ப்போம். தேங்க்யூ, பை.